தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சட்டமன்ற நேரலை நிறுத்தப்பட்டது, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ராஜ்மோகன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்கார் அப்படின்றதும், ஆர்எஸ் பாரதி டிஎம்கேட ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க கூட்டணி கட்சிகளுக்கு பதவி ஆசை வந்துருச்சு, அதனால போயிட்டாங்க. இன்னைக்கு ஐயுஎம்எல் போயிருக்காங்க, நாளைக்கு மதிமுகவும் போவாங்க அப்படின்ற மாதிரி கரசரமா விளாசி இருக்காரு. அண்ட் தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்கள் கிட்ட அவங்க மேல வைக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு, நீங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க வர வேண்டிய பல முதலீடுகள் ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்றாங்களே, அதற்கு அவங்க கூறின பதில் என்ன அப்படின்றதையும், இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா தாவேகா நிர்வாகிகளோட அட்டூழியம் தாங்க முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜய் அவர்களை இப்பவே குழந்தைங்க கிட்ட போய் பதிய வச்சிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களோட போட்டோ வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சில அரசியல் தலைவர்கள். அது யார் என்ன அப்படின்றதையும், ரேஷன் அரிசி டிஎம்கேல கொடுத்த ரேஷன் அரிசி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாட்டுக்கு தான் போட முடியும் அப்படின்னு ஆதவர்ஜுனா விளாசி இருக்காரு. அது என்ன சம்பவம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஓகே, சட்டமன்ற நேரலை அப்படின்றது நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம முதலமைச்சர் சொன்னார் இல்லையா, இதுவரைக்கும் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு வந்து நியூஸ் பார்க்குறாங்கன்னா அது எங்களால தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நேரலையை ஏன் துண்டிச்சிங்க? உங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள், உங்க நிர்வாகிகள் மேல நிறைய குற்றச்சாட்டுகள், ஒரு மாசமா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற பல கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதா? இதனால தான் நீங்கள் நேரலையை கட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகளாகட்டும் எல்லாருமே வந்து பயங்கரமான கொஷின்ஸ் ரைஸ் பண்ணாங்க. அண்ட் ராஜ்மோகன் அவர்கள்கிட்ட இதை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. சார், நீங்கள் தான் சொன்னீங்க கடந்த ஆட்சியிலலாம் வந்துட்டு நேரலையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது, அப்படி இருக்கும்போது நாங்கள் ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்களே, ஏன் சார் நேரலை கட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நானும் உள்ள நேரலை இருக்குன்னு நினச்சி தான் பேசிக்கிட்டே இருந்தேன், ஆனால் நான் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வெளியே வரும்போது தான் எனக்கே தெரியும். அங்கே இருந்தவங்களாம் சொன்னாங்க, சார் நீங்கள் சூப்பராக பேசுகிறீங்க ஆனால் லைவை கட் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு. அடடா, லைவ் தெரியலையா அப்படின்றது எனக்கும் அப்புறம் தான் தெரிஞ்சது. கேட்டு நானே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன், அதிர்ச்சியில் ஆழ்ந்துட்டேன். ஸோ பார்க்குறேங்க, இனிமேல் வந்து அந்த மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இருக்காரு. மனுஷனுக்கு எப்போதுமே ரொம்ப பிடிச்ச வார்த்தை டெக்னிக்கல் கிளிச், அது சொல்லுவாரான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், இனிமேல் அது மாதிரி நடக்காது. அண்ட் வன்முறை ஏதோ வெடிச்சுது அப்படின்றாங்களே உள்ளன்போது, ஐயோ வன்முறையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஆளாளுக்கு அப்படி பேசுனாங்க, எட்டி பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒரு வன்முறையும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா முதல்லலாம் போன தடவைலாம் பார்த்தோம் அப்படின்னா லைவ் எல்லாம் ஒழுங்கா வரவே வராது. டிஎம்கே ஆட்சியிலலாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்வர் பேசுறது மட்டும்தான் வரும், மற்றவங்க பேசுறதெல்லாம் வராது. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது இல்லையா, நாங்கள் எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம், அது லைவ்லையும் காட்டிட்டு தான் இருக்கும். பட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கும், அதுக்காகலாம் நீங்கள் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த நீங்கள் சொல்கிறீங்களே அந்த தவறுகள் வந்ததுனால தான் டிஎம்கே ஆட்சியில் வந்து ஏடிஎம்கே பேசும்போது கட் பண்ணிடுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்வர் பேசுறது மட்டும்தான் பார்க்க முடியும், எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டை நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு மக்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அதை கட் பண்ணுறீங்களா, அவங்க பேசும்போது மைக் ஆஃப் பண்ணுறீங்க, லைவை கட் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. அதே இதை இப்போ நீங்களும் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? உங்களை மாற்றமாக பார்க்குறாங்க. தாவேகா அப்படின்றத மாற்றமாக மக்கள் பார்க்கும்போது இந்த தவறுக்கு சரி எங்கள் மேலே தவறு இருக்குது, நாங்கள் அதை மாற்றிக்கிறோம் அப்படின்னு ராஜ்மோகன் மாதிரி நீங்கள் சொன்னால் கூட பரவாயில்ல. ஆனால் அவங்களாம் தவறு பண்ணும்போது கேட்கல, எங்களை மட்டும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றத ஒரு மூத்த அமைச்சர் சொல்கிறத கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. திராவிட கட்சிகள் செய்த தவறுனால தான் தாவேகா வந்திருக்கீங்க அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஆனால் நீங்கள் எங்களெல்லாம் அவமானப்படுத்துறீங்களா? இந்த சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு, நேரலையை நீங்கள் துண்டிக்கிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற உறுப்பினர்களை நீங்கள் அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? ஊடகங்களுக்கு செய்தி அப்படின்றத ஒழுங்காக கொடுக்க மாட்டீங்க, அதுவும் பாதியாக தான் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் இவங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா? பாசிச நடவடிக்கை இது. ஏன்னா நீங்கள் எங்களோட குரலை நசுக்க பார்க்குறீங்க, நாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படின்றது வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நீங்கள் நேரலை லைவை வந்து கட் பண்ணீங்களா அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு. ஏன்னா முதல் சட்டமன்றத்திலே நம்ம பார்த்தோம், நிறைய பேர் அது வந்து ரீல்ஸ் ட்ரால்லாம் நடந்தது. விஜய் அவர்களை வந்து நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய கேள்வி கேட்டார், சோஃபா மாடல் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாரு. அண்ட் இதை வந்து பலரும் வா உதயநிதி செம்மையாக பேசிட்டாரு, முதல்வரை பேசவே விடலை, முதல்வருக்கு சர்ற மாதிரி கேள்வி கேட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வரக்கூடாது, முதல்வர் பேசுறது வரணும். ஸோ எதிர்க்கட்சிகள் முதலமைச்சரோட ஆட்சியை பற்றி தவறு சொல்றது வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக எங்களோட குரவலையை நசுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கும் பார்த்தோம்னா ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. இங்கே சட்டசபையில் இந்த பக்கப்போர் அப்படின்னா அங்கே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் அப்படின்ற இடத்துல அரசு பள்ளியில் அங்கே ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ், அது காந்திஜி ஆகட்டும் அம்பேத்கர் இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் கிளாஸ் ரூமில் இருக்கும் இல்லையா, நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நமக்கு லா மேக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் அன்னை தெரசா இப்படியெல்லாம் ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் விஜய் அவர்கள் ஃபோட்டோவையும் கொண்டு போய் தாவேகா நிர்வாகிகள் வச்சுருக்காங்க. அங்கே இருக்க பள்ளி மாணவர்கள்கிட்ட இது யார் தெரியுதா, நம்ம விஜய் மாமா, விஜய் அங்கிள், நம்ம முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி
அதை ரீல்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்த பலரும் அவங்கள கண்டிச்சிருக்காங்க. இது வந்து தாவேகா நிர்வாகிகள் ஏன் இப்படி பண்ணணும்? அரசியல் நோக்கத்தோட பேசுகிற இடமா இது? நீங்கள் வீடியோ போடணும்னா நீங்கள் வந்து உங்களோட புகழ் பாடுறதுக்கு பொதுக்கூட்டம் எத்தனையோ இருக்குது, அந்த மேடையில் போய் பாடுங்க. ஆனால் அதை விட்டுட்டு குழந்தைகள் கல்வியும் ஒழுக்கமும் கற்றுக்கிற இடத்துல போய் உங்களோட அரசியல் லாபத்திற்காக குழந்தைகள்கிட்ட இதை பண்ணிட்டு இருக்கீங்களே, இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே தான் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்கூல்ஸ் அப்படின்றது கல்விக்கும் ஒழுக்கத்துக்குமான இடம், உங்களோட அரசியல் நிகழ்வு நடத்துகிற இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன ஆட்சியில், இப்போ டிஎம்கே ஆட்சியில் மக்கள் வெறுப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க சொன்ன எந்த ஒரு இதுவுமே நிறைவேற்றலை. அவங்க வாக்குறுதி கொடுத்தது ஒன்று, ஆனால் அவங்க அதை செய்யவே இல்லை. அப்படின்றனால தான் மக்களுக்கு அவங்க மேலே வெறுப்பு வந்துச்சு. சும்மா எங்களை ஏமாற்றிட்டீங்களா, வாக்குறுதின்ற பேரில் எங்களை ஏமாற்றிட்டீங்களான்னு தான் உங்களை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தாவேகாவும் இன்னைக்கு வந்து, ஆனால் முதல்வர் விஜயும் அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. வாக்குறுதி கொடுத்தாரு, ஆனால் இன்னும் அதை நிறைவேற்ற மாட்டாரு. முதல்ல நீங்கள் விவசாய கடன் என்ன சொன்னீங்க? 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு விவசாய கடன் ஃபுல்லாக பண்ணுறீங்களே, அதை முதல்ல தள்ளுபடி பண்ணுங்க, விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு. ஸோ இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னையில் மீஞ்சூரில் வந்து அங்கே ஒரு பள்ளியில் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்களோட உருவம், அவரோட ஃபேஸ் ஷேப்லேயே பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் எல்லாம் உட்கார வச்சு சாதனை புத்தகத்தில் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு செயல் பண்ணியிருக்காங்க. அதாவது அவரோட ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகள்லாம் யோகா டே இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, குழந்தைகளை வந்து அப்படியே வேர்ல்டு யோகா டே அப்படின்ற மாதிரியே அழகாக வரிசையாக உட்கார வச்சு அது வந்து பண்ணுவாங்களே, அதே மாதிரி விஜய் அவர்களோட பர்த்டே ஜூன் 22 பர்த்டே வரப்போகுது இல்லையா, அப்போ நம்ம ஸ்கூலோட பெருமை விஜய் அவர்களுக்கு போகணும் அப்படின்றதுக்காக சார் நான் உங்களை கொஞ்சமாக லைட்டாக ஐஸ் வச்சுக்கிறேன் சார் அப்படின்றதுக்காக அந்த ஸ்கூலில் இதை பண்ணியிருக்காங்க. பட் இதை தெரிஞ்சுக்கிட்டு டிஎம்கே ஆதரவாளர்கள் வந்து, என்ன நீங்கள் ஸ்கூல்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணணும் அப்படின்னா மதர் தெரேசாவை பண்ணுங்க, அப்துல் கலாம் பண்ணுங்க, அதை விட்டுட்டு விஜய் அவர்களை எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, அரசியல் எதுக்குங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, ஸ்கூலில் வந்து இப்படி அரசியல் சார்ந்தா அவரை போய் பேச வைக்கிறீங்க, அவரோட பாடல்களை ஒழிக்க வச்சுட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு, என்ன நீங்க நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்க பயங்கரமா பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதிவர்ஜுனம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதிமுகல இருந்து 90% ஆதரவாளர்கள் இங்க வந்து தாவேக்கால சேர்றதுக்கு காரணம் அவங்க செய்த தவறு தான் அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு தடவையும் அவர் நம்ம கிட்ட புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா, நாங்க யாருக்கிட்டையும் குதிரை பேரம் கழுத பேரம் இதெல்லாம் நடத்தி ஒன்றும் யாரையும் வாங்கன்னு கூப்பிடல, அங்க டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று சேர பார்த்தாங்க, அவங்களுக்கு சங்க அவங்களே ஒதுக்கிட்டாங்க, நாங்களாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம போன ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் ரேஷன் அரிசி கொடுத்தாங்க இல்லையா, அது மனுஷங்க சாப்பிட்ற மாதிரி இருக்குதா, மாட்டுக்கு தான் போடணும் அந்த அரிசியை, இல்லைன்னா இட்லி சேர்க்க அந்த அரிசியை பயன்படுத்துவாங்களே தவிர யாரும் அந்த அரிசியை சாப்பிட மாட்டாங்க, மாட்டுக்கு போடுற மாதிரி தான் அந்த அரிசி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாத நம்ம ஆட்சியில் மக்களுக்கு சாப்பிட்ற மாதிரி நல்ல அரிசியை கொடுங்களேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு இருக்காங்க. பட் ஆதவர்ஜுனா அவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணி பேசினா நல்லா இருக்கும். ஏன்னா ஆதவர்ஜுனாவோட அவர்களோட பேச்சு எப்போதுமே ஒரு சர்ச்சைக்குள்ளாகுது. ஏன்னா இந்த அரிசியை நம்பியே பல பேர் இருந்திருக்காங்க, பலரும் இதை இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அரிசி தரம் இல்லை அப்படின்றத நம்ம ஒத்துக்கலாம், ஒரு சில இடங்கள்ல ரொம்ப மோசமாக இருக்கும், ஆனால் அதுக்கு வேற வழி இல்லை அப்படின்றவங்க அதை சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை மாடு தான் சாப்பிடும், மனுஷன் சாப்பிட முடியாது அப்படின்ற மாதிரி அவர் விமர்சிச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரிசி அப்படின்றது வந்து நமக்கு டிஎம்கே தருதா இல்லை தாவேகா தருதா அப்படின்றத விட சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து நமக்கு சப்ளை பண்ணுறாங்க அரிசியை. அண்ட் இவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலை தான். ஸோ நமக்கு அவங்க சப்ளை பண்ணும்போது நம்ம வேணா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பெட்டராக கொடுங்க அப்படின்னு கேட்க முடியுமே தவிர இவங்களா போய் அரிசி எடுத்துகிட்டு வர முடியாது. ஆதவர்ஜுனாவா இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே, சரி உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, அப்படியே பொன்னி அரிசியை தான் கொடுக்குறீங்களான்றதை நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆதவர்ஜுனா அவர்களோட கேள்விக்கு டிஎம்கேவோட அமைப்பு செயலரான ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது என்னங்க ஏடிஎம்கே என்ன தீண்டத்தகாத கட்சியா, அவங்க கூட நாங்கள் கூட்டணி வைக்கக்கூடாதா, அவங்க எங்களுக்கு பகையாளிலாம் கிடையாது, பங்காளி தான், இன்னைக்கு கட்சிக்கோ நாளைக்கு சேர்ந்துக்கும், ஏதோ உலகமாக தப்பு மாதிரி அவங்க கூட கூட்டணி வைக்க போகிறோன்றீங்களே, எங்கள் கூட அப்படி எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை இல்லை, இருந்தால் மட்டும் என்ன, நாங்கள் கூட்டணி வச்சாதான் என்ன, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களோட பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் இன்னைக்கு எங்களோட கூட்டணி கட்சிகள் பதவி ஆசைக்காக ஓடிட்டாங்க, அவங்க முன்னாடியே போயிருந்தாங்கன்னு வைங்களேன், இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க எங்களை விட்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் கூடுதல் இடத்துல டிஎம்கே நின்று நாங்கள் ஜெயிச்சிருந்திருப்போம். பட் பரவாயில்ல, இன்னைக்கு ஓடிட்டாங்க. அது வந்து நம்மளோட ஐயூஎம்எல் வந்து இன்னைக்கு எங்களை விட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஐயூஎம்எல் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து அமைச்சரவையில் இருக்கிறோம், தாவேக்காவோட அமைச்சரவையில் நாங்கள் இருக்கிறதுனால எங்களால் டிஎம்கே கூட வந்து இனிமேல் கூட்டணி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐயூஎம்எலோட தலைவரான காதர் மொய்தீன் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ அவங்க கூட்டணியிலிருந்து விலகிட்டாங்க. நாளைக்கு மதிமுகவும் எங்கள் கூட்டணியை விட்டு போகும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சதா, ஆனால் நாங்கள் அதை விடலாம் பெரிய ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐயூஎம்எலோட தலைவர் காதர் மொய்தீன் அவர்களை பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. அதில் வந்து இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர்
பேசும்போது சொன்னார், நாங்களும் டிஎம்கே தான் ஜெயிக்கும்னு நினச்சோம், ஆனால் கடவுள் வேறு முடிவு எடுத்துட்டாரு, அதனால் வந்து தாவேக்கா ஜெயிச்சிருச்சு. பட் எங்களுக்கு வேறு நாங்கள் ஏன் சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா எங்கள் ஜனாதிபதி ஆட்சி வந்துருமோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் சப்போர்ட் கொடுத்தோம். ஆனால் விஜய் அவர்கள் நல்லா தானே ஆட்சி பண்ணுறாரு, நல்லா இருக்கு இல்லையா, இதே தொடரட்டுமே அப்படின்னு இருக்காரு. அப்போ செய்தியாளர் ஒன்று கேள்வி கேட்டார், சார் நீங்கள் தானே சார் சொன்னீங்க திமுகவுக்கு வந்து ஓட்டு போடுறதுன்றது 6வது கடமை, முஸ்லீமுக்கு வந்து மார்க்கத்தில் 5 கடமை இருக்குது, 6வது கடமையாக ஓட்டு போடணும்னு சொன்னீங்களே அப்படின் போது மனுஷனுக்கு கோவம் வந்துருச்சு. என்னையா நீயே, நான் ஒன்று சொன்னேன் நீ ஒன்று சொல்லிட்டு இருக்க, நான் சொல்லாததுக்குன்னா நான் பொறுப்பேற்க முடியாது. 5 கடமை முஸ்லீம்ஸ்க்கு இருக்குது, 6வது கடமையாக ஜனநாயக மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்றது தான் நான் சொன்னேன். ஓட்டு உரிமை அப்படின்றது இருக்குது, ஜனநாயக கடமை அதுன்னு சொன்னேன். நான் டிஎம்கேக்கு ஓட்டு போடணும்னு சொன்னேன், ஏன்னா நீ இப்படி கேசிட்டு இருக்க அப்படின்னு மனுஷன் பொங்கிட்டாரு. அது எனக்குள்ள ஒரு பாஷா தூங்கிட்டு இருக்கான், அப்படி தட்டி எழுப்பாதீங்கன்ற மாதிரி மனுஷன் பொங்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இன்னொரு பொங்கலும் ஒன்று நடந்திருக்கு. யார் அப்படின்னா நம்ம தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் தான். ஸோ அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்கப்படுது, மேடம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டு முதலீடுகள் பலது வந்து ஆந்திராவுக்கு போகுதுன்ற பேச்சு அடிப்படுதே அப்படின் போது, ஆமாம் அதாவது நாங்கள் வந்து 30 நாள் தான் ஆகுது, அந்த 30 நாளுக்குள்ளே வந்து நான் வந்து நினச்சி முதலீடு அங்கே போக அனுப்பி விட்டுருக்க முடியுமா சார், அதுக்கு ப்ராசஸ் எவ்வளோ பெருசு, அந்த ப்ராசஸ் டிலே என்ன ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் என்கிட்ட ப்ரூஃப் வித் ரிமார்க் கூட நான் வச்சுருக்கேன் சார், அதை நான் பேச வேண்டிய இடத்துல பேசுவேன். இப்போ நான் பேசினேன்னு வைங்களேன், அதை பாதி போடுவீங்க பாதி போடாமல் இருப்பீங்க, அப்படியே அந்த மாதிரி விஷயம் எவ்வளோ நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நான் இதெல்லாம் இங்கே சொல்ல மாட்டேன், எல்லாரும் பார்க்குற இடத்துல சட்டசபையில் பேசுவேன் அப்படின்னுக்காங்க. சட்டசபையை பாதியில் லைவை கட் பண்ணிடுறாங்க, அதனால் எங்களுக்கு எங்கே தெரிய போகுதுன்னு தெரியல. பட் எனிவேஸ் நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா கூட தான் மக்களுக்கு புரிய போகுது, மக்கள் எல்லாத்தையும் தான் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் மேலே இந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக நடந்துக்கிறீங்க, நீங்கள் தமிழ்நாட்டு மக்களோட வளர்ச்சிக்கு இல்லை, ஆந்திராவுக்கு இந்த நிறுவனங்களை எல்லாத்தையும் பலதை இங்கே அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கு இப்போ பதில் சொல்லாமல் நான் அப்பாலுக்கா போய் சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் என்ன மேடம், அதுவும் இல்லாமல் நான் சொன்னேன்னா அது பாதி தான் வரும் பாதி வராது அப்படின்றீங்க. உங்கள் ஆட்சி நடக்குது, நீங்கள் சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். ஏன்னா இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு, நம்ம தமிழ்நாட்டுக்கு வர முதலீடுகள் அங்கே போகுது, அதற்கு காரணம் உங்களுக்கு அவங்க கூட லிங்க் இருக்குன்றது. பட் அதுக்கும் மேடமோட ரெஸ்பான்சிபிள் இருக்கு இல்லையா, சட்டசபையில் பேசுகிற அப்படின்றாங்க, சட்டசபையை எங்களுக்கு இன்னும் காட்ட மாட்டீங்களே, லைவ் அப்பப்போ கேன்சல் பண்ணிடுறீங்களே அப்படின்னு ஒரு சிலர் அவங்கள கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் இதுக்கெல்லாம் விடை எப்போ கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் நாளைக்கு அரசியல் நிகழ்வுகளில் என்னென்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.